ஏய், சொல்லு. எங்க அம்மா இருக்காங்கல்ல, எங்க அம்மா அவங்க சாக்லேட் வாங்கி தர சொல்லிட்டு என்ன இங்க கொண்டாந்து வச்சுட்டாங்க. எங்க அப்பத்தாவும் இருக்குல்ல, ஹோட்டலு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து விட்டுட்டாங்க. ஓ, தோல் நல்லாக்கா? நல்லா இருக்கு. தோல் கூட நல்லா கூஞ்சிலாமா? வேணாம், காது வலிக்கும். சரி சரி. உனக்கு பிரியாணி பிடிக்குமா? இங்கயா? இல்லையே, பசிக்குது. நம்ம போய் பிரியாணி சாப்பிடலாமா? எப்படி போறது? தப்பிச்சு போயிடலாம். எப்படி? காது வையா, ஐடியா சொல்றேன். சொல்லு சொல்லு. கேக்குதா? கேக்குது. நாங்க வர வழியில ஏணி பார்த்தேன். அப்படியா? நம்ம ஏணி வச்சு செவுத்துல ஏறி நம்ம குதிச்சு தப்பிச்சு போயிடலாம். சூப்பர் ஐடியா. ஒரு கடப்பாரையும் எடுத்துக்குவோம். சோறு பெருசா இருந்தா என்ன பண்றது? நம்ம உடைப்போம், அதுக்கப்புறம் ஏணி போடுவோம். நம்ம ஒடிச்சா சத்தம் கேக்குமே. சத்தம் இல்லாம டக் 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 அப்படின்னு உடைப்போம். இப்படியா? பாரு, நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. ஆனா நமக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு இங்க கொண்டாந்து விட்டுருக்குறாங்க. ஆமா ஆமா. சரி, எப்படி தப்பிக்கிறது? நானு ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கேயும் போயிடாத. இரு நான் வர்றேன். பிரியாணி வாங்குவா? இல்ல சொல்றேன், இரு வர்றேன். நைட்டு எப்படினாவது தப்பிச்சு போயிடணும். இங்க இருக்கவே கூடாது. எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோ நம்ம ரகசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிருச்சு. தெரிஞ்சிச்சா? எப்படி தப்பிக்கிறது? நம்ம அங்க செவரே இல்ல, நம்ம எப்படி தப்பிப்போம்? ஐயோ, செவரே இல்லையா? சரி சரி, நம்ம செவுரு கட்டணும்னு அப்புறமா தப்பிச்சு போவோம். சரி, நல்ல ஐடியா. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு அறிவாளி. யாருக்கும் தெரியாம இங்க கொண்டு நம்ம விட்டுட்டோம். நம்ம பைத்தியங்கிறாங்க. இந்த ஊஞ்சல்ல என்ன ஆட விடலையா? ஆட விட மாட்டேன். நம்ம ஃப்ரெண்டு தானே. இல்ல, காது அந்துரும். சரி போ.